Yes, so I'm going to start the class. So எல்லாருக்கும் தேங்க்யூ இன்னைக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாரும் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9:30க்கு சொல்லியிருந்தேன், அதுபடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இனி யாராவது வரணும் அப்படின்னா ப்ளீஸ் டெல் தேம் டு ஜாயின் சூன். நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸ் நம்பர், ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ என் வாய்ஸ் கரெக்டாக கேட்குதா? என் வாய்ஸ் கேட்குதா? ஹலோ? கேக்குது ப்ரோ. ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே தேங்க்யூ. ஆக்சுவலி நான் இன்னும் நிறைய பேர் வருவான்னு எதிர்பார்க்குறேன். இன்னொரு 50 பேர் கிட்ட வருவாங்க எதிர்பார்த்தேன். ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ரைடே இல்லையா? அதனால ஆஹ், நிறைய பேருக்கு ஒர்க் இருக்கும் அண்ட் ஒர்க் டயர்ட் இருக்கும், அதனால ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஃப்ரைடே அன்னைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ரைட், ஸோ லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்மளுடைய போஸ்ட். நான் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 1 வீக்காக ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பேன் கரெக்டாக. ஸோ இதான் அந்த போஸ்ட் கரெக்டாக. ஸோ இப்போ எஸ்டிஎம்க்கான ஒரு கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எஸ்டிஎம்க்கான கிளாஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் 5 பேட்ச் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு முடிஞ்சிருக்கு. அதில் வந்துட்டு ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் வந்துட்டு சில இதெல்லாம் பார்த்தேன். நான் நல்லது கெட்டது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து. அது பேஸாக வச்சு தான் இந்த மாதிரி ஒரு எஸ்டிஎம் தெரிட்டு ஒரு பிகினர்ஸ்க்காக கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் இந்த கிளாஸ் நீங்கள் பார்க்குறது இப்போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு தெளிவாக நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் ஏன் இந்த கிளாஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி எதனால யோசிச்சேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் வித் டைரக்ட் கம் டு த பாயிண்ட். அந்த மாதிரி லைக் என்ன சாஃப்ட்வேர் நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போறோம், அண்ட் எந்த மாதிரியான டாபிக் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன், சிலபஸ் அதை பற்றிலாம் பேச போறோம் நம்ம இன்னைக்கு. இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காகவே எடுத்திருக்குங்கிறதுனால எல்லாரும் படிக்கலாம். மோஸ்ட்லி இதை எஸ்டிஎம் பற்றி இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த கிளாஸ்ல வந்து ஹால் சொல்லித்தர போறேன். ஹால் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் இது ஒரு என்ன சொல்றதுன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஆர்டினோ கோடிங் பண்ற மாதிரியே ஃபீல் கொடுக்கும். எஸ் ஹாய். ஸோ ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் கோடிங் பண்றதுக்கு. எதனால நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் எல்லாமே நான் உங்களுக்கு போக போக நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ தட்ஸ் இட். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். இது என்ன ரீசெண்டாக எல்லாருக்கும் நான் போஸ்ட் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் காட்டிடுறேன் உங்களுக்கும் நான். ஓகேவா? ரைட். ஸோ இதான் நான். ஓகே, பார்த்துப்பீங்க. என் பேர் ஹரிஷ் குமார். நான் தான் ப்ரோக்ராம் பிரெயின் சேனலுடைய அட்மின். அந்த யூடியூப் சேனல் இருக்கிறது நான் தான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ நான் தான் இது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நான் அதுல இருந்து தான் எல்லாரோட கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் அது கான்டாக்ட் எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். இப்போ அதில் பார்த்துட்டீங்கன்னா நான் 2018 இருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரோக்ராம் பிரெயின் யூடியூப் சேனல்ன்றது. அதில் வந்துட்டு பிக்கு ஏவிஆர் நிறைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு அது கூடவே எனக்குன்னு குரூப்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் இருக்கு. டெலகிராம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இல்லை, பட் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை டெலகிராம. ஐ மீன் இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது இல்லை, அதனால நான் எல்லா பக்கம் போறது இல்லை. பட் இருக்கு குரூப், அதுல 700 பேர்கிட்ட இருக்காங்க. ஓகேவா? பட் வாட்ஸ்அப் தான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 3 குரூப் இப்போதைக்கு இருக்கு. லைக் 2.0 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீலான்சர், ஃப்ரீ கிளாஸ், நிறைய குரூப் இருக்கு. ஏதாவது நான் ஃப்ரீ கிளாஸ் எடுத்தேன்னா அங்கே நான் போஸ்ட் போடுவேன். லைக் இப்போ எடுக்கிற மாதிரி இது ஃப்ரீ கிளாஸ் இல்லையா, போஸ்ட் அங்கே போட்டிருப்பேன். அண்ட் அது மாதிரி ஏதாவது லோ பட்ஜெட்ல ஏதாவது கிளாஸ் எடுத்தேன்னா அங்கே நான் போடுவேன். ஸோ அதுதான் இதோட பிளான். அண்ட் அடுத்து பார்த்தா ஜூம் ஆன்லைன் கிளாஸ் இப்போ எடுக்கிறது, இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து விடேமி. ஸோ இடிமியில் நிறைய கோர்ஸ் நான் போட போறேன். அடுத்து நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் நான் போட்டிருக்கேன் இடிமியில். ஆர்டினோ பேர் மெட்டல் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் நான் வருவேன். நான் அதில் அதுலேயும் நான் ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன். அது அது கொடுத்த கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் விடிமி கோர்ஸ் கூட. ஸோ இதான் என்னை பற்றினது. இன்னும் நிறைய விஷயம் நான் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் நிறையா படித்து நான் உங்களுக்கு அதை நிறையா ஷேர் பண்ணுவேன், என் நாலேஜ் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இதான் என்னை பற்றினது, ரொம்ப சிம்பிள் இல்லையா? ரைட். ஸோ இப்போ நான் பொதுவாகவே இதை நான் சொல்லி முடிச்சிட்ட பிறகு ரவி நீங்க டவுட் கேட்டிருக்கீங்க. நான் அதை கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நான் போட்டோம். ஓகேங்களா?
ஓகே. பொதுவாவே நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்ட பிறகு, நான் எல்லாரையும் ஆக்சுவலா பேச சொல்லுவேன் ஆக்சுவலா. எல்லாரும் உங்க பேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்ப அது முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 25 பேர்கிட்ட 24 பேர்கிட்ட இருக்கீங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். அ அது என்ன ஏதுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ என்ன பத்தி நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். நம்ம லைவா இன்னொரு பெய்டு கிளாஸ் அடுத்து எல்லாம் பே பண்ணி வரோம். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இதான் நம்மளோட தீம் ஆஃப் த கிளாஸ். ஓகே. இதான் போஸ்ட். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தீம் ஆஃப் த கிளாஸ் என்ன சொல்லிடுறேன். இந்த தீம் ஆஃப் த கிளாஸ் என்ன நான் யோசிச்சிருக்கேன்னா, எப்படி வந்துட்டு ஒரு சைன் வேவ் பண்றது கண்ட்ரோலர்ல. இப்ப இங்க யாராவது வந்துட்டு ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் படிக்கிறீங்க, இல்ல காலேஜ் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணணும்னா, இந்த மாதிரி எடுத்த ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணலாம். பிகாஸ் இது வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் இது. ஒரு இன்வெர்ட்டர் பண்ணலாம் கிட்டத்தட்ட நீங்களே ஒரு ரியல் இன்வெர்ட்டர் பண்ணலாம். நெட்ல போய் பார்த்து ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ல நான் பார்த்தேன். அவங்க அழகா ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்களுமே யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, நான் சொல்லித்தர கான்செப்ட பேசிக்கா வச்சுட்டு, அத நீங்க பெருசா டெவலப் பண்ணி கூட கொண்டு போக முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு டாபிக் சொல்லித்தரேன் நான் இப்போ. ஓகே. இது உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கலாம் நீங்க இத. ஓகேவா? ஸோ தீம் ஆஃப் த கிளாஸ் வந்துட்டு டு கன்வெர்ட் ஸ்கொயர் வேவ் இன்டு சைன் வேவ் எப்படி பண்றது? அதுக்கான சர்க்யூட் என்ன? அதுக்கான கோடிங் என்ன? எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் இந்த கிளாஸோட தீம். ஓகேங்களா? ரைட். அண்ட் அதே மாதிரி இந்த கிளாஸோட போஸ்ட் என்ன போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். இதான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். இந்த இதோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இது மட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் டெமோ எப்படி இருக்கு, என்னென்ன சொல்லி தர போறேன்னு பார்த்துட்டு, நீங்க இந்த ஃபீஸ் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் கிளாஸஸ்ல. டியூரேஷன் வந்து 1 மந்த். ஓகே. டைம் வந்து சேம் டைம் தான், இதே டைம் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் ஃப்ரீ. ஓகே. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் எப்பவுமே ஃப்ரீ தான். ஓகே. லீவ் அன்னைக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் டைமிங். ஓகே. இந்த டைமிங் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். அதுக்கேற்ற நம்ம பேசிக்கலாம் எப்படின்னு டைம். பட் எனக்கு கொஞ்சம் ஈஸி. நானும் கம்பெனி போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு கிளாஸ் எடுக்கிறது வசதியாக இருக்கு எனக்கு. அண்ட் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம். இந்த 9:30 10:30 டைம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த கிளாஸை? லெட் ஸ்டார்ட். ஸோ ஐம் ஸ்டார்ட் வித் சிலபஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிலபஸ் கொடுங்க கொடுங்க கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால தான் யாருக்கும் நான் சிலபஸ் கொடுக்கல. பட் இதான் சிலபஸ், நான் பிளான் பண்ணியிருக்க சிலபஸ். ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான். இங்கே தான் இருக்க சிலபஸ். தட்ஸ் இட். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பிரவீன் ஜான்சன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை மட்டும் ஆன்சர் சொல்லிடுறேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, டெவலப்மெண்ட் போர்டு தேவையா அப்படின்னு கேட்டிருக்காரு. தேவை இருக்குமா இந்த கிளாஸ்க்கு அப்படி மாதிரி கேட்டிருக்காரு. தேவை இருக்காது. ஏன்னா நான் இந்த கிளாஸ்க்கு என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, ப்ரோட்டீஸ் 8 சொல்லி தர போறேன். ப்ரோட்டீஸ் 8 யூஸ் பண்ணி சொல்லி தர போறேன். அண்ட் எஸ்டிஎம் கியூப் 86 யூஸ் பண்ணி சொல்லி தர போறேன். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டெவலப்மெண்ட் போர்டே தேவைப்படாது. ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரியல் ஒரு 5 பேட்ச் எடுத்திருக்கேன். அந்த 5 பேட்சுக்குமே ரியலா போர்டை வச்சு எப்படி அந்த போர்டில் ஃபிளாஷ் பண்றதா சொல்லி கொடுப்பேன். ஆனா இப்ப என்ன நான் சிலது ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, என்னால ப்ராப்பரா ஒரு டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அவங்களுக்கு என்ன முடிஞ்ச வரைக்கும் என்ன கொடுக்க முடியும் என்னால அப்படின்னா, நான் செஞ்சதை ரெப்ளிகேட் பண்ணி காட்டுங்க தான் சொல்ல முடியுமே தவிர்த்து, என்னால ப்ராப்பரா டாஸ்க் எனக்கு பெருசா கொடுக்க முடியல என்னால. அவங்களுமே அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நிறைய கத்துக்கிட்டாங்க அதுல இருந்து அவங்க. எஸ்டிஎம் நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. எப்படி கோடிங் பண்ண எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் டாஸ்க் ஏதோ கொடுக்க முடியலையோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் ப்ரோட்டீஸ் 8லயே நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் இப்போ நான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஏடிசி மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. ஏடிசி மட்டும் இதுல ப்ரோட்டீஸ்ல ஒர்க் ஆகல. பட் ரெஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்துட்டு I2CSP எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஓகே. ஏடிசி மட்டும் ஏதோ சம் ப்ராப்ளம் பண்ணுது. அதை நான் கண்டுபிடிக்கணும் நான். பட் எவ்ரிதிங் எக்ஸ்ட்ரா எவ்ரிதிங் டைமரு பிடபிள்யூஎம் கவுண்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது நமக்கு இந்த ப்ரோட்டீஸ் 8ல. அதனால இந்த 2 சாஃப்ட்வேரே போகுது நமக்கு இது படிக்கிறதுக்கு இந்த கிளாஸ். ஓகே. ரைட். அப்கமிங் கிளாஸ்லயும் ப்ரோட்டீஸ் எடுக்க போறேன் நான். அப்கமிங் HTML எதாவது எடுத்தேன் அப்படின்னாலும் ப்ரோட்டீஸ் சொல்லி தர போறேன். பிகாஸ் அது ப்ரோட்டீஸ் கொஞ்சம் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நிறைய நிறைய கத்துக்கலாம் நீங்க அதுல இருந்து. நிறைய ஃபாஸ்டா நீங்க பண்ணலாம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்கமிங் கிளாஸஸ் ப்ரோட்டீஸ் சொல்லி தர போறேன். அது இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் அதை. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு பேசிக்கான டாபிக் நான் போட்டிருக்கேன். அடுத்து வாட் இஸ் சாஃப்ட்வேர், வாட் சாஃப்ட்வேர் வி கோயிங் டு யூஸ் ஃபார் STM32 இப்போ அதான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் என்னென்ன ஹார்ட்வேர் நமக்கு இந்த கிளாஸ் தேவைப்படுது. ரைட். இப்போ எதுக்கு இந்த ஹார்ட்வேர் நான் போட்டிருக்கேன்னா, ஒரு சில பேருக்கு தோணும், இல்லை ப்ரோ நான் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி எனக்கு தெரியும், பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இட் ஆன் ஹார்ட்வேர் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதையும் நான் சொல்லி தருவேன். எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு.
அதையும் நான் ஷேர் பண்றேன். எங்க போர்டு வாங்கலாம்? என்னென்ன டிரைவர்ஸ் வேணும்? கரெக்ட்டா? அதையும் நான் சொல்லிக் குடுப்பேன். அது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு அடுத்து போர்ட் டேட்டா ஷீட். ஓகே. நம்ம வந்துட்டு என்னதான் வந்துட்டு புரோட்டீஸ் 8ல ஹால் யூஸ் பண்ணி பண்ணாலும், போர்ட் டேட்டா ஷீட் நமக்கு தேவைப்படுது இப்போ. ஓகே. அது தேவைப்படும். அண்ட் இன்னொன்னு விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன் அத எழுதுறதுக்கு. அதுதான் ஆக்சுவலா யூசர் மேனுவல். அதுவுமே வந்துட்டு ஒரு டேட்டா ஷீட் தான். கைண்ட் ஆஃப் டேட்டா ஷீட். ஓகே. அனாலிசிஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகே. அதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டா ஷீட் மாரி தான் அது. அதுவும் நமக்கு தேவைப்படும். ரொம்ப தேவைப்படாது. லைட்டா ஒரு 2, 3 லைன் மட்டும் படிப்போம். தேவைப்படுறப்ப பார்ப்போம். ஓகே. அதுக்கு அடுத்து பிட்வைஸ் ஆப்பரேட்டர். ஹவ் டூ செட் அண்ட் கிளியர் பிட்ஸ் இன் STM32 அது நமக்கு தெரியணும். என்னதான் நம்ம ஹால் லைப்ரரியில கோடிங் பண்ணாலும், பிட்வைஸ் ஆப்பரேட்டர் இல்லாம எங்கேயும் பண்ண முடியல. அதுக்கு தேவைப்படுது. ஓகே. நீங்க ஒரு ஒரு பின் ஆன் ஆஃப் பண்ணா கூட அதுக்கு தேவைப்படுது. இட்ஸ் மேண்டேட்டரி ஒண்ணா இருக்கு இப்போ. அது தெரியணும் நம்ம கண்டிப்பா. அண்ட் அதுக்கடுத்து எல்லாம் பார்த்துட்ட பிறகு எப்படி கிரியேட் பண்றது நியூ ப்ராஜெக்ட்ட. ஓகே. அதெல்லாம் அப்புறம் வரும். அதுக்கடுத்து ஹால்னா என்ன? அத நான் சொல்லிக் குடுப்பேன். லைவா நீங்க பார்ப்பீங்க. அதுக்கடுத்து எல்இடி பிளிங்க், பட்டன் கோட், மல்டி மோட் ஆஃப் ஆப்பரேஷன் அதுல பார்ப்போம். பட் இந்த 2 டாபிக்ல நெறைய டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க என்ன டவுட் கேட்டாலும் நான் செஞ்சு காட்டுவேன் அந்த டைம்ல. லைக் நெறைய பேருக்கு நெறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் நெறைய இருக்கும் அந்த டைம்ல. எனக்கு இது மாரி வேணும், அது மாரி வேணும்னு கேட்பீங்க. அது எல்லாமே நம்ம செஞ்சு காட்ட முடியும் இந்த டைம்ல. ஸோ ஏன்னா ஹால் பண்றோம் இல்லையா? ஃபாஸ்ட்டா கோடிங் பண்ணிடலாங்கிறப்ப, உங்க ரிக்வயர்மென்ட்ட நம்மளால அங்க சர்டிஃபை பண்ணி செஞ்சு காட்ட முடியும் லைவா. அது எப்படின்றத அந்த டைம்ல பார்க்கலாம். அதுக்கடுத்து எல்சிடி கோடிங். இதுவரைக்கும் எல்சிடி கோடிங் சொல்லிக் குடுத்ததே இல்ல. பிகாஸ் நெறைய ஹார்ட்வேர்ல சொல்லிக் குடுத்ததுனால. பட் இப்ப என்னால சொல்லி தர முடியும். பிகாஸ் நான் ப்ரோடிஸ்ல பண்றதுனால. ஒர்க் எனக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு இப்ப எனக்கு. அதனால இப்ப என்னால சொல்லி தர முடியும். 8 பிட் கோட் சொல்லிக் குடுக்க போறேன். இன்கேஸ் உங்களுக்கு 4 பிட் வேணும்னா அதையும் சொல்லி தரலாம். பட் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் கிளாஸ். ஏன்னா பிகினர்ஸ்னால அத நான் போடல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து சிஸ்டிக்னு ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன். சிஸ்டிக்ன்றது நமக்கு தேவைப்படுது. ஏன்னா தீம் ஆஃப் த கிளாஸ் நான் என்ன போட்டிருக்கேன்? இது மாரி நான் போட்டிருக்கேன். இந்த கன்வெர்ட் பண்றதுக்காக. இந்த கன்வெர்ட் பண்றதுக்கு நான் சிஸ்டிக்ன்னு அப்படிங்கிற ஒரு மெத்தட யூஸ் பண்ணியிருக்கேன் இதுல நானு. ஏன்னா, அ ஒரு சில டிலே நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு டைம் டிலே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. மைக்ரோ செகண்ட் அந்த மாரி டிலே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இந்த ஹால் லைப்ரரி யூஸ் பண்ணி டெய்லி நம்மளால ஜெனரேட் பண்ண முடியல என்னால. அதுக்காக நான் சிஸ்டிக்னு ஒரு டாபிக் சொல்லி தருவேன். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மைக்ரோ செகண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ப. விருப்பத்துக்கு ஏத்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். அது என்னன்றத நம்ம டீட்டெயில்டா எப்படி கிளாஸ்ல பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து டைரக்ட்லி ஜம்ப் டூ டைமர்ஸ். இந்த டைமர்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் இந்த தீம் ஆஃப் த கிளாஸ்க்கு. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து ஐஎஸ்ஆர் கோடிங், பிடபிள்யூஎம். அந்த பிடபிள்யூஎம் முடிச்சிட்ட பிறகு மெயின் ப்ராஜெக்ட். அதான் தீம் ஆஃப் த கிளாஸ். ஓகேங்களா? ஆஃப் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர்னா என்ன? ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்ட்டர்னா என்ன? இன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயகிராம் எப்படி இருக்கும்? பியூர் சர்க்யூட் எப்படி பண்றது? அப்புறம் இன்வெர்ட்டர் ப்ராஜெக்ட் யூசிங் எப்படி எப்படி இன்வெர்ட்டர் எப்படி கன்வெர்ட் பண்றது? ரியல் இன்வெர்ட்டர் மாரி அந்த மாரிலாம் சொல்லிக் குடுப்பேன். ரியல் இன்வெர்ட்டர்ல ஹார்ட்வேர்ல இத நான் பண்ணல. ஃபுல்லா ஒர்க் அவுட் இன் சாஃப்ட்வேர் தான் பண்ணியிருக்கேன். அந்த நாலேட்ஜ் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு. அந்த நாலேட்ஜ் எப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. வெரி சிம்பிள். ஓகேங்களா? தட்ஸ் இட். ஸோ இதுல இருக்க டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. கேட்கலாம் கண்டிப்பா. எனிதிங் எல்ஸ் நீட் டு டிஸ்கஸ்? Any doubts? Any feedback about my syllabus? Yes, சொல்லுங்க கார்த்திக். ப்ரோ எனக்கு என்னன்னா நான் மார்னிங் இந்த சிலபஸ்ல ஒன்றும் டவுட் இல்லை ப்ரோ. இது பர்ஃபெக்டாக இருக்கு. நான் ம். மார்னிங் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டுருப்பேன். கியூப் ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ நியூவா இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக கேள் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். கேள் வந்து நான் வச்சிருக்க கேள் வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓ! அதோட ஓகே. பேக்கேஜ் வந்து ஓகே, ஓகே. அதனால சரி கியூப் ஐடியிலே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூப் ஐடி கத்துக்கிட்டேன். சாரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் ஆனா எக்ஸ் ஃபைல் உங்களுக்கு வரல சொன்னீங்க கரெக்ட்டா? எக்ஸ் ஃபைல் எக்ஸ்பெல் ம். கோடோட ஃபைலே வர கோடோட எக்ஸ் மாட்டேங்குது. ஃபைல் வரல. அதுக்கு செட்டிங்ஸே மாத்தணும். ம். ஏன்னா ஓகே HTM கியூப் ஐடி சாஃப்ட்வேர் இஸ் நாட் டிஃபால்ட்டா அவங்க எக்ஸ் ஃபைல் ஜெனரேட் பண்ற மாரி பண்ணல அவங்க. அது நம்ம தான் போய் செட்டிங்ஸ்ல போய் மாத்தணும். அப்பதான் எக்ஸ் ஃபைல் உங்க ஓகே கையில ஓகே கொடுக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு வராது. அதனால தான் நான் உங்களுக்கு ஓகே ஆக்சுவலா ஓகே. இன்னைக்கு அதனால தான் சொன்னேன் உங்ககிட்ட இன்னைக்கு கிளாஸ்க்கு வாங்க நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ம் டெமோஸ் ஆமாம் இருந்தா ஆமாம் ப்ரோ. காட்ட போறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு. அந்த டெமோல ம் ஓகே எக்ஸ் ஃபைல ஜென்ரேட் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. அதனால தான் இன்னைக்கு வர சொன்னேன் ஆக்சுவலா உங்கள. ஓகே அதனால. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இன்னைக்கு ஓகே லைவ்ல ஓகே தேங்க்யூ பார்க்கலாம் ப்ரோ. எப்படின்ட்டு. யா, ம் ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ. யா. அப்புறம் அபிராமி டவுட் கேட்டிருக்கேன். எனி புரோட்டோகால் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. புரோட்டோகால் நான் போடல இந்த இடத்துல. ஏன் நான் போடலன்னா, இது நான் பிகினர்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம, அ அகெயின் நான் புரோட்டோகால் எடுத்தேன்னா, ஏதோ டாபிக்க மட்டும் சொல்லிக் குடுத்து இந்த கிளாஸ முடிக்கிற மாரி இருக்கும் எனக்கு, பர்சனலா.
ஏன்னா நான் 5 பேட்ச் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த 5 பேட்ச் எனக்கு எப்படி போச்சுன்னா, டாபிக்க சொல்லிக் குடுப்பான் உங்களுக்கு. அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. பட் என்னால ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு போக முடியல என்னால. ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிக் குடுத்து, அதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரவே அந்த மாரி சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் புரோட்டோகால் ஆட் பண்ணல. ஓகேங்களா? ஆனா ஆட் பண்ணலாம்னு நெனச்சேன். பட் நான் ஆட் பண்ண வேணாம்னு தோணுச்சு இந்த டைமு. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சேன். ஓகேங்களா? ஆனா புரோட்டோகால் வேணும்னா கண்டிப்பா ஆட் பண்ணலாம். அது இன்னொரு பேட்ச் கூட கண்டிப்பா பார்க்கலாம். இந்த பேட்ச் முடிச்சுட்டு புரோட்டோகால் தனியா கூட பார்க்கலாம். பட் ஹால்ல புரோட்டோகால் விஷயமே இல்ல ஆக்சுவலா. 2 லைன்ல முடிஞ்சிடும் நமக்கு அந்த ஹால் புரோட்டோகால்லாம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதனால நான் வேற மாரி புரோட்டோகால் ப்ராஜெக்ட் மாரி பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஓகேங்களா? ஏன்னா போன பேட்ச்ல கூட பிரபாகரன் அவர் நெனைக்கிறேன் அவரு ஃபீட்பேக் குடுத்திருந்தாரு. இந்த மாரி ப்ராஜெக்ட்டா சொல்லிக் குடுங்க. நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவரு அவர் சொல்லும்போது தோணுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே தோணித்தான் இருந்தது எனக்கு. முன்னாடியே தோணுச்சு. அந்த மாரி சொல்லிக் குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்ட்டு. அதனால. ஓகேங்களா? ஸோ எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது இருக்குங்களா? எனிஒன்? தேவகுமார் அவர் வந்துட்டு அ ஹால்க்கும் அ ஹால்னா என்னன்னு கேட்கிறீங்களா? அந்த மாரி கேள்விங்களா அது? ஹால் மீன்ஸ் ஹார்ட்வேர் அப்ளிகேஷன் லேயர் அது. அது ஒரு லைப்ரரி. கிட்டத்தட்ட ஒரு டிரைவர் ஃபுல்லா வச்சிருக்காங்க. நீங்க HTML என்ன கோடிங் பண்ணாலும், அவங்க ரெடிமேடா கோடிங் வந்து அதிலயே வச்சுட்டாங்க அவங்களே. ஓகேங்களா? ரெடிமேடா அவங்களே ஒரு கோடிங் வந்து வச்சுட்டாங்க. நம்மளோட ஒர்க் என்னன்னா, ஜஸ்ட் அந்த கோடிங்க அவங்க சொல்லிருக்கக்கூடிய அந்த ஃபங்ஷன மட்டும் கால் பண்ணி, நமக்கு வேண்டியத பண்ணிக்கலாம். நீங்க டேட்டா ஷீட்ட ஓப்பன் பண்ணி படிக்க தேவையே கிடையாது. ஓகேங்களா? HTML இருக்கக்கூடிய எந்த சீரிஸ் ஆஃப் ஐசி எடுத்தாலும், ஆல் சப்போர்ட் பண்ணும். ஓகே. அந்த ஹால் சப்போர்ட் பண்றங்கிறப்ப, டைரக்ட்டா எடுத்து கோடிங் பண்ணிடலாம். நீங்க டேட்டா ஷீட் படிக்கவே தேவையில்ல. வொர்க்க சிம்பிளா முடிக்க முடியும் உங்களால. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு லேயர் அது. ஒரு டாப் லேயர் மாரி ஈஸியா குடுத்துருவாங்க நமக்கு அவ்வளோதான். சொல்லுங்க. ஹரிசன் கேக்குதா? சொல்லுங்க. ஹலோ. ஆ. ஆனா இது HTML வந்து அட்னோ கண்ட்ரோலர் இல்லையாண்ணா? லைப்ரரி கால் பண்ணி ஒர்க் பண்றேன்னா? இது மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இல்லண்ணா, லைப்ரரி அட்னோ மாதிரி தான் கேட்கறேன்னா. லைப்ரரி அடிக்குள்ள யூஸ் பண்ணுவோம் ஹேஷ்டேக் கிளிக் ஒன்று. ஸோ லைப்ரரி அந்த லைப்ரரி டிபெண்ட் பண்ணி வரணும். இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆனால என்ன கேட்குறீங்கன்னு தெரியல. மத்தவங்க இது கேட்கறது ஹால்னு புரியுதுங்களா? சொன்னேன். ஆ. சொல்லுங்க. நான் கேட்குறேண்ணா. சொல்லுங்க, ஹால்னு சொல்லுங்க. சொன்னீங்களா? ஹார்ட்வேர் அப்ளிகேஷன் சொன்னீங்களா? ஆ, ஆ, ஆ. ஓகே. ஹலோ. ஸோ அது சொல்லுங்க. வந்து அடினோ யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வருமா? STM32 லைப்ரரி டிபெண்ட் பண்ணி தான் வருமாண்ணா? இல்ல அப்படி கிடையாது. Arduinoல வந்துட்டு ஆ, அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அகைன் அவங்களுமே வந்துட்டு, நம்ம என்ன ஐசி சொல்றோமோ, அந்த ம், ஐசிக்கான ரெஜிஸ்டர் அவங்களுக்கு ஏத்த ஒரு லைப்ரரிய டிஃபைன் பண்ணி வச்சு, அவங்க Arduinoக்கான லைப்ரரி குடுக்குறாங்க. லைக் உதாரணத்துக்கு ம், Arduinoல வந்துட்டு நம்ம ஒரு பின் ம். ஆன் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா வாட் வி ரைட் ரைட் டிஜிட்டல் ரைட்ன்னு சிம்பிளா ரைட்டு. போட்டு நம்ப கோடிங் எழுதுவோம். அது அவங்களோட ஸ்டைல்ல அவங்க அப்படி ஆமாண்ணா. பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரே ஃபர்ஸ்ட் கிடையாது. அது சரி. ஆர்ட் லைப்ரரி நம்ம சொல்லுவோம். பட் எஸ்டிஎம் சரிண்ணா, கியூப் சரி. ஐடி அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு லேயர் மேல ஃபார்ம் ஓகே. பண்றாங்க. அந்த லேயருக்கு தான் HAL. ஹார்ட்வேர் HAL ஹால் ஓகேண்ணா. லைப்ரரி. சரி, அந்த சரி. ஹால் யூஸ் பண்ணி பண்றப்ப சரிண்ணா. நமக்கு ஆர்டினோ மாரி இங்க ஒர்க் பண்ண வைக்க முடியும் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. கைண்ட் ஆஃப் டிரைவர் அவ்வளவுதான் இது. சரிண்ணா. ம். சரிண்ணா, சரிண்ணா. ஓகே. யா. ஸோ ஹவ் டு யூஸ் இன்டர்ஃபேஸ் வித் GitHub. GitHubக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் சம்மந்தம் கிடையாது. GitHubன்றது ஒரு ரெபாசிட்டரி அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நீங்க நார்மலா ஈவன் நான் GitHub பதிவில வீடியோ போட்டிருக்கேன் YouTubeல. அத பத்தி ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒரு 2 மந்த் முன்னாடி எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க GitHub பத்தி. ஆ உங்க நார்மல் லோக்கல் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ வந்துட்டு GitHubல நீங்க புஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். GitHub புஷ்ஷோ, புல்லோ வாட்டர்ஸ் நீங்க செஞ்சுக்கலாம் அதுல. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கும் இது சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க என்ன வேணா புஷ் பண்ணிக்கலாம் GitHubல. நான் ஆக்சுவலா நான் கூட பண்ணியிருக்கேன். ஆ என்னுடைய என்னுடைய பர்சனல் புரோகிராமிங் எல்லாமே GitHubல இருக்கு. பிரைவேட்டா இருக்கு. ஓகே. ஸோ அது மாரி வச்சிருக்கிறேன் ஆக்சுவலா. அதுல எல்லாமே இருக்கும். நான் பர்சனலா என்னலாம் படிக்கிறேனோ, எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஆ இங்க இருக்கு பார்த்தீங்களா எல்லாமே. இந்த டாட் கிட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாட் கிட். ஸோ என்னலாம் HTML படிக்கிறேன்,
அவுட் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் C++ படிச்சிருக்கேன், பிக் 805 LPC 2148 படிச்சிருக்கேன், ஆர்டினோ ஏவிஆர், பைத்தான், ESP32, FPGA. ஸோ நிறைய படிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு எங்க இருக்குன்னா கிட்ல போட்டு வச்சிருப்பேன், ரெபாசிட்டரி மாதிரி. இன்கேஸ் நாளைக்கே என் லேப்டாப் எது வெடிஞ்சு போச்சு, தூள் தூள் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது? அப்போ கிட்டப்ல இருந்து க்ளோன் பண்ணி திரும்பி என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். புது லேப்டாப் வாங்கி. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு அது ஜஸ்ட் வேர்ஷன் கண்ட்ரோல், அவ்வளோதான். அதுக்கும் HTML சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? யா, எனிதிங் எல்ஸ்? ஆனா ஆனா ம். மைக்ரோ ப்ராசஸர்ஸ்லாம் எப்படி நான் சி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் இல்லைங்களா அது? ஸோ கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அது. லெட்ஸ் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் பண்ணது ஆர்பியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அது அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்களோ அது பொறுத்தா இருக்கு. ஓகே, மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறதுல லினக்ஸும் சப்போர்ட் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், C++ அது யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்னா ஆண்ட்ராய்ட் ஜாவா கூட கோடிங் பண்ணலாம், எது வேணால் சப்போர்ட் பண்ணலாம். மைக்ரோ ப்ராசஸர் இதுதான் அப்படின்னு கிடையாது. ஆர்பிஐ கூட ஒரு இப்ப மைக்ரோ எயிட் ஜீரோ ப்ராசஸர் தான். ம். இப்ப 8086 வந்து மைக்ரோ ப்ராசஸர் தானேன்னா அதை வந்து அசம்பிளி வச்சு கோட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சி வச்சு பண்ண முடியுமா? 8086 ஒரு ஆர்கிடெக்சர் எனக்கு தெரியல. நானும் அது காலேஜில் படிச்சிருக்கேன். அது ரொம்ப மீடியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியல. அது என்னால் பெருசாக ஆ. அதுக்கு சொல்ல முடியல. பட் ஆ. நான் ஒர்க் பண்ண ப்ராசஸர் வந்து ஆர்பிஐயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது போட்காம் அவங்களோட ப்ராசஸர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கால்காம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஓகே ஓகே ப்ராசஸர் ஓகே. லெவலில் இருக்கக்கூடிய ஐசி தான். ரெண்டுத்துலேயும் எது வேணால் கோடிங் பண்ணலாம். C++ ஒர்க் ஆகும், ஜாவாவும் ஒர்க் ஆகும், சியும் ஒர்க் ஆகும், பைத்தான் கூட ஒர்க் ஆகும். அது அவங்க ஆர்கிடெக்சரை பொறுத்தா இருக்கு என்ன பண்றாங்க அதுக்கு அப்படின்னு. என்ன சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணீங்க? அது டெடிகேட்டடா எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அது நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். ஒரு ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆ, ஆ. டெடிகேட்டடா இதுக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. கால்காம்க்கு நான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்பிஐக்கு வந்துட்டு நான் அவங்க கொடுக்குற ஓஎஸ்ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ராஸ்பியன்னு சொல்லிட்டு ஓஎஸ் இருக்கும். அதுலேயே நிறைய டூல் வச்சிருப்பாங்க அவங்களே. டோனி, அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் மறந்துட்டேன், பட் நிறைய இருக்கு. ஓகேண்ணா ஓகே. வாட் இஸ் எஃபிஜே கேட்குறீங்க? ஓகே, எஃபிஜேன்றது இந்த ஐசி கிட்டத்தட்ட ப்ரோக்ராம் பண்ற மாதிரி தான். ஆக்சுவலி ரொம்ப டாபிக் நம்ம மாறி மாறி போறோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். டாபிக் நம்ம டைவர்ட் ஆகி போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கம் டு த பாயிண்ட். நான் அகைன் நான் பாயிண்ட்ல வரேன். ஓகே, ஸோ இதான் நம்ம சிலபஸ். ஓகேங்களா? இதான் நம்மளுடைய போஸ்ட் எல்லாம் காட்டிட்டோம் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன செஞ்சு காட்ட போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எஸ்டிஎம் 32 கியூப் ஐடிஇ அது டவுன்லோட் பண்ணணும் நீங்க. ஓகே, என்ன சாஃப்ட்வேர் நம்ம அதான் பண்ண போறோம், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்துட்டு பெரிய சாஃப்ட்வேர் தான் இது. ஓகேங்களா? உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப லைக் அம்மா லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் இருக்கு அப்படின்னா இட்ஸ் ட்ரை வித் கெயில். கெயில கூட நம்ம பண்ண போறது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கான என்ன வேன்றதை நான் கடைசியில சொல்றேன். பட் இது கொஞ்சம் பெரிய சாஃப்ட்வேர் இது. அதனால ரொம்ப பெருசு இல்ல. அதாவது கிராபிக்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதனால வந்துட்டு கொஞ்சம் கோடிங் பண்றப்ப ஸ்லோவா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால தான். ரைட். இப்ப அடுத்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லிங்க் அனுப்புறதுக்கு முன்னாடி எங்க டவுன்லோட் பண்ண சொல்லிடுறேன். டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ல போயிட்டு இங்க இருக்கு பார்த்தீங்களா? இது 3மே தான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் வந்துட்டு ஐடி. நம்ம ப்ரோகிராம் செய்யக்கூடிய ஒரு எடிட்டர் இது. ஓகே, இதுக்குள்ளேயே வந்து நமக்கு கம்பைலரு எல்லாமே ஐடிக்குள்ள வந்துருது நமக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் ஐடி அப்படிங்கிறத பத்தி நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல. அது ஃப்ரீயாவே எடுத்திருக்கேன் ஒரு நாள் கிளாஸ்ல நான். அது கிளாஸ் கொஞ்சம் பிறகு ஷேர் பண்றேன். அதுக்கடுத்து எம்எக்ஸ். இது கியூப் எம்எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி ஐடி. இந்த ஐடிக்குள்ளே கியூப் எம்எக்ஸ் வந்துருது இன்பில்டா. இப்போ நமக்கு இது தனி டவுன்லோட் பண்ண தேவையில்லை. பட் எம்எக்ஸ்ன்றது என்னன்னா, உங்க இங்க யூஸ் பண்ற ஐசியை வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வெளியில. ஓகே, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பின் அவுட் காட்டுங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய கிளாக் டயராமும் நமக்கு ப்ரீ டிஃபைனா காட்டும். நமக்கு என்ன கிளாக் நம்ம யூஸ் பண்றோம் எல்லாமே காட்டிடும். அண்ட் இது வந்துட்டு ப்ரோக்ராமர். இப்போ நீங்க இப்போ ஆக்சுவலி ஐடி யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் ஐசியை. பட் இன்கேஸ் அந்த ஐடி உங்ககிட்ட இல்லைன்ற பட்சத்தில் எக்ஸ்ஃபைல் இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கூட லைவா ஹார்ட்வேர் நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த 3மே தேவைப்படும். பட் நமக்கு இந்த கிளாஸ்ல இந்த ஒரு சாஃப்ட்வேர் போதும். இட்ஸ் ஏனா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வரும்னு நினைக்கிறேன். இங்க கீழே லோட் ஆயிட்டு இருக்கு. வரும்.
யா இங்க வந்துருச்சு. ஸோ இதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் இங்க இருக்கு. கரெக்டா? விண்டோஸ்ன்றது இங்க இருக்கு. இங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்து கெட் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்து லேட்டஸ்டா என்ன இருக்கோ அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் இங்க. தட்ஸ் இட். ஓகே, டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். அது நீங்க இன்ஸ்டால் பண்றது